Hello everyone, welcome to Jam சமையல். இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டியான பாசி பருப்பு பாயாசம் எப்படி prepare பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பாசி பருப்பு, ஜவ்வரிசி, வெல்லம், தேங்காய். பாசி பருப்பு பாயாசம் பண்றதுக்கு தேங்காயில இருந்து தேங்காய் பால் தனியா எடுத்துக்கணும். அடுத்ததா உலர்ந்த திராட்சை, முந்திரி பருப்பு, ஏலக்காய், அப்புறமா நெய். முதல்ல பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கணும். இதற்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை வறுத்து எடுத்துக்கணும். பாசிப்பருப்பை ரொம்ப நேரம் வறுத்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாசிப்பருப்போட பச்சை வாசனை மாறுறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போது பாசிப்பருப்போட பச்சை வாசனை மாறி வந்திருக்கு. அடுத்ததாக பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி இரண்டையுமே வேக வச்சு எடுத்துக்கணும். இதற்கு பாசிப்பருப்பு அப்புறம் ஜவ்வரிசி இரண்டையுமே ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கும்போது ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வர்றது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போது பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி இரண்டுமே ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் பொடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லம் சேர்த்துக்கலாம். இதோட 2 கப் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விட்டுக்கணும். வெல்லம் தண்ணியோட முழுவதுமாக கரைஞ்சி வர்றது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். வெல்லத்தில் பாகுபதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. வெல்லத்தில் ஏதாச்சும் டஸ்ட் இருந்தால் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். வெல்லம் தண்ணியோட முழுவதுமாக கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். இதோட வேக வச்சு எடுத்துருக்கிற பாசிப்பருப்பு அப்புறமா ஜவ்வரிசி இரண்டையுமே சேர்த்து கலந்து விட்டுக்கணும். பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி இரண்டுமே வெள்ளை கரைசலோட சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, தேங்காய் மூன்றையுமே நெய்யில் வறுத்து பாயாசத்தில் சேர்த்துக்கணும். அப்போ தான் பாயாசத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். இதற்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதோட முந்திரி பருப்பு அப்புறமா உலர்ந்த திராட்சை இரண்டையுமே வறுத்து பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை இரண்டையுமே பாயாசத்தில் சேர்த்ததுக்கு அப்புறமா வாசனைக்காக பாயாசத்தில் 5 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காயை நெய்யில் வறுத்து பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே சுவையான தித்திப்பான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.